ஸோ எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது த டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் லைவ் அனிமேவோட சீசன் 1 எபிசோடு 1 தான். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சமனிங் சர்க்கிளை காட்டிட்டு அடுத்தபடி ஒரு ஃப்ளைட் மேலே பறந்து ஏதோ வார் நடந்துகிட்ருக்கு ஒரு ஊரில் அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ அடுத்ததே வந்துட்டு ஒரு அம்மா பொண்ணு ஓடி போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கீழே விழுந்தோடனே ஒரு கையை அசைகிறத காட்டோன்னு அந்த இடத்துல ஒரு ஃபயர் டோர்னேடோ வந்துட்டு அந்த பொண்ணை வேறு இடம் இடத்துக்கு சமன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ அப்படியே மேலே வந்துட்டு அப்படியே டோக்கியோ நமக்கு ப்ரெசென்ட் டேயில் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே அவன் தன்னை மறந்து யோசிச்சுட்டு நடந்துக்கிட்டான். என்னடா யோசிக்கிறான் அப்படின்னு கேட்டால், ஸோ இது எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 37 வயசு ஆகுது, ஆனாலும் இன்னும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நான் எல்லாமே சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கேன். நான் நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு அவனோட கொலிக்கு ஒரு பையன் வந்துடுறான். ஸோ அவனோட ஜூனியர் பையன் போல். ஸோ அந்த பையன் வந்துட்டு அவனோட லவரை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ இந்த பையனுக்கு இந்த வயசுலேயே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து லைட்டாக பொறாமப்படுறான். ஸோ அப்படி பொறாமப்பட்டுட்டு சரி கேஷலாக வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பையன் பரவாயில்ல மெச்சூரிட்டியாக தான் இருக்காங்க, நல்லா ஜோடியாக இருப்பாங்க நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஒருத்தர் கத்தியால் அந்த பொண்ணை குத்த வருவான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டு அந்த குத்தை இவன் வாங்கிடுவான். ஸோ உடனே அவனுக்கு சரியான காயம் ஆகிடுது, வலிக்குது, இது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல உடனே பெயின் அடிக்கேஷன் ஆக்டிவேட் ஆகுது, உங்களுக்கு வலி இல்லாத ஒரு உடல் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கேட்குது. ஸோ இது ரத்தம் ரொம்ப லாஸ் ஆகுதுன்னு உடனே இந்த ரத்தமே இல்லாத உடல் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது, ரத்தமே அந்த உடலுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. அண்ட் எனக்கு ரொம்ப எரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே வந்துட்டு கோல்டு அண்ட் ஹீட் ரெசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ் திரும்ப சொல்லுது. உடனே நம்ம ஹீரோவும் வந்துட்டு என்னோட கம்ப்யூட்டரை டெஸ்ட்ராய் பண்ணிடு அண்ட் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துலையே நிம்மதியான ஒரு மரணத்தை அடைகிறான், அதாவது இறந்து போகிறான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோவுக்கு யூனிஸ்கில் ப்ரெடேட்டர்னு ஒன்று கிடைக்குதுன்னு காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு உலகத்துக்கு ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது நம்ம ஹீரோ இந்த உலகத்தில் இறந்துடுறான். ஸோ இறந்த உடனே அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேர் சொல்லி கத்திட்டு இருக்கான். ஸோ உடனே வந்துட்டு எபிசோட் 1 ஸ்டோம்டார்ன்ற அந்த எபிசோட நேமை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு இப்போ தான் நடந்துச்சு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஸோ நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஓ ஆமாம்ல, நான் அந்த உலகத்தில் இறந்து போயிட்டேன், இப்போ நான் போயிட்டு இருக்கிறது சொர்க்கமா இல்லை, நான் உயிரோடு தான் இருக்கணும். ஏன்னா கான்செப்டில் தெரியறது என்னது, அது ஒரு பாறையா, அந்த பாறை இங்கே என்ன பண்ணுது, இது என்ன செடியா, எனக்கு உணர்வு இருக்குது, அந்த செடி கரைஞ்சிருச்சா, அது அப்படியே எனக்குள்ள கரைஞ்சிருச்சு. ஓ ஏன்னா இப்போது மறுபிரிவு எடுத்துருக்கேன்னா என்ன, இல்லை நான் சொர்க்கத்தில் இருக்கணும், அந்த செடி எப்படி எனக்குள்ளே கரைஞ்சிச்சு, என்னால் என் கை காலில் உணர முடியல, ஆனால் என்னால் ஈஸியாக மூவ் ஆக முடியுது, ஆனால் என்னோடய கை கால் உணர முடியல. அப்படின்னா என்னோடய பாடி எங்கே போச்சு, நான் அந்த பாடி அவ்வளோ செலுத்து கூட வளர்த்துன்னு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஸோ ஓகே, நம்ம வேறு ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்திருக்கோம், அந்த வேறு ஏதோ ஒரு மிருகமாக பிறகு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற எல்லா செடியும் போய் ஜாலியாக சாப்பிட்ருக்கான். நான் ஏன் இந்த செடிகளை சாப்பிட்ருக்கேன்னு தான் நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்துட்டு எனக்கு வேலை இல்லை, வேறு வேலை, அதனால தான் நான் இந்த செடிகளை சாப்பிட்ருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு தன்னால் பேச ஆரம்பிக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடு அதிகமாக இருக்குது அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த செடியை கண்டுபிடிச்சிருக்கீங்க, இது ஹீலிங்க்கு உதவும், இந்த அனலைஸ் வேணால் பண்ணி பார்க்கலாம், அண்ட் நம்ம சாப்பிட்றதெல்லாம் எங்கே போகுதுன்னு ஹீரோ கேட்டவுடனே இது வந்துட்டு ஒரு உணவு குழாய் வழியாக வெளியே போய் அது வந்துட்டு வேறு ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ்க்கு சென்றடையுது அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டரும் நம்ம ஹீரோவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதை வச்சு ஹீலிங் போர்ஷன் கிரியேட் பண்ண முடியுமா, ஓ இது ஹீல் ஆக்கிற சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த கம்ப்யூட்டர் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அந்த கம்ப்யூட்டர் இதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி இதை வச்சு ஆமாம் இதை வச்சு ஹீலிங் கொஸ்டின் சொல்லிட்டு உருவாக்க முடியல. உடனே வேகமாக நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஓர் மேலே வந்து நிற்கிறான். ஸோ இது என்ன ஸ்டோன் அப்படின்னு கேட்டவுடனே இது மேஜிக் ஸ்டோன் ஓர். ஸோ இந்த ஸ்டோனில் வந்துட்டு அதிக மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். அந்த செடி மேஜிக் ஓர் ரெண்டுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். அப்படி தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே நம்ம ஹீரோ எப்படி நீந்தி வரது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ என்னடா பண்ணுறது, நம்ம எப்படி மேலே போகிறது, கை காலிலேன்னு யோசிக்கும் போது டக்குன்னு அவன் தண்ணியை வந்து புஃப்னு ஒரு ஊதி மேலே அப்படியே இந்த தண்ணியோட ப்ரெஷர்லேயே மேலே பறந்து வந்துடுறான். ஸோ பறந்து வந்து ஒரு பேரியர் மாதிரி இருக்கிற ஒரு இன்வின்சிபிள் பேரியரில் விழுந்துடுறான். ஸோ எனக்கு ஏன் வலிக்கலை அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு பெயின் நாட்டிஃபிகேஷன் இருக்குது, ஸோ உங்களுக்கு வலி தெரியாது அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. ஓ அப்படியா, அப்போ நான் இந்த இடத்துல எது மேலே இடித்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு குரல் கேட்குது, டேய் தம்பி நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வாய்ஸ் கேட்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்து அந்த சைடு தேடி பார்க்கும்போது நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 300 வருஷமாக அடைஞ்சு கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேச்சர், அதாவது ஒரு ஷேடோ கிரியேச்சர் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்குது. நீ யார், நீ வித்தியாசமாக இருக்கியே,
நீ நார்மல் ஸ்லைம் மாதிரியே கிடையாது. ஸோ நார்மல் ஸ்லைம்ஸ் வந்துட்டு இந்த இடத்துக்கு அறிவே கிடையாது, அதுங்களுக்கு பேசவும் தெரியாது, நீ யார் சொல்லு அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அதுக்கிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். அதுக்கப்புறம் அதுவும் வந்துட்டு உன்னால் என்னை பார்க்க முடியலையான்னு கேட்கும்போது முடியல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு வந்து அது ஒரு ஸ்கில்லை கற்றுக் கொடுக்குது. ஸோ அந்த ஸ்கில் வந்துட்டு கம்ப்யூட்டர் கேட்கும்போது ஆமாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குன்னு கம்ப்யூட்டர் சொல்லவும் ஸோ அந்த மேஜிக் வந்து சென்ஸ் பண்ணி நம்ம ஹீரோவால் எல்லாத்தையும் பார்க்க முடிகிற மாதிரி ஒரு ஸ்கில்லை அந்த கம்ப்யூட்டரை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ ஆக்டிவேட் பண்ணோடனே நம்ம ஹீரோ முதல்ல போய் வாட்டரில் அவங்க மூஞ்சி பார்த்த உடனே நம்ம ஒரு ஸ்லைம் தான் ரீஇன்கார்னேட் ஆகிருக்கோன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு முன்னாடி பார்த்தா அந்த முன்னாடி இந்த ஷேடோ வந்துட்டு ஒரு ட்ராகன். ஸோ அந்த ட்ராகனை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு பயந்துட்டு நீ ஒரு ட்ராகனா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் பரவாயில்ல நீ என்னை பார்த்துமே இன்னும் அசராமல் நிற்கிறேன்னொடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் பீஜி ஆகிறான். அந்த ட்ராகன் வந்துட்டு ஏய் நீ பயப்படுறியா, நீ ஏன் பயப்படுற, இந்த வருஷமாக என் கூட யாருமே இல்லை இந்த இடத்துல, நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல எவ்வளோதான் அழகான செடிகள் ஓரில் இருந்தாலும் என்னோடய மேஜிக்னால தான் இதெல்லாம் வளர்ந்துச்சு சுற்றி, நான் கிட்டத்தட்ட 300 வருஷமாக இதே இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோம். 300 வருஷமாக ஏன் இந்த இடத்துல தனியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அது ஒரு சண்டையில் நான் இந்த இடத்துல அடப்பட்டுட்டேன், அண்டு நீ இருக்கிறது ஒரு மேஜிக் வேர்ல்டு, இந்த இடத்துல வந்துட்டு சமனர்ஸ் வந்துட்டு சமன் பண்ணுவாங்க சில பேர், அந்த மாதிரி தான் நீயும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே ஹீரோவும் வந்துட்டு அவன் கதையை சொன்னது கேட்டு வந்துட்டு அப்படியா நீ சமன் ஆகலையா, ஆனால் சமனர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த உலகத்துக்கு சமனாகி வரும்போதே அவங்களுக்கு சில ஸ்கில்ஸ் யூனிக் ஸ்கில்ஸ் கிடைக்கும், ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சமணர் கிட்ட தான் நானும் தோற்று பண்ணேன்னா உங்களையே தோக்கடிச்சாங்களா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம் அவர் என்னையே தோக்கடிக்கிறவளும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தா, ஸோ அதனால் வந்துட்டு நான் அவகிட்ட தோற்று போயிட்டேன் அப்படின்னோடனே ஓ அப்படிப்பட்ட சமணர் யார் அப்படின்னு கேட்டோன்னே அவனும் தெரியல ஆனால் ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு அந்த ட்ராகன் கூட நல்லபடியாக பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோக்கும் அந்த ட்ராகனுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் வருது. ஸோ ஓகே இந்த ட்ராகன் கூட நம்ம வந்துட்டு ஓரளவு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே கிளம்புறியா, ஏன் கிளம்புறேன்னு அந்த ட்ராகன் சோகமாகவும் ஓகே நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கணுன்னு இல்லை நம்ம புரியல நீ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகனும் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே ஃப்ரெண்ட்ஸா என் கூட ஃப்ரெண்டாக இருக்க போறியான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த ட்ராகனும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். ஸோ நான் அந்த உலகத்தில் இறந்துட்டேன், ஸோ நான் சொன்ன வேலையை அவன் செஞ்சிருப்பானான்னு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவனோட கொலி வந்துட்டு அந்த CPU அதாவது கம்ப்யூட்டரோட இதை போட்டு உடைக்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. பை கைஸ்.